வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையல்ல நம்ம வந்து கீரை தீம்டு லஞ்ச் பார்த்துருந்தோம் இல்லையா? அதில் ஒன் ஆஃப் த ஐட்டம் தான் கோங்கரா சிக்கன். அது எப்படி செய்ய போகிறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோங்கரா, அதாவது நம்ம புளிச்ச கீரை லீவ்ஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். கீரைலாம் வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாதுங்க. அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கோங்கரா லீவ்ஸை அதில் போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக போட்டாலே போதும். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கோங்கரா வந்து லீவ்ஸ் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். சைடில் வந்து இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் காஞ்சோன்னே நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் தனியாக தாளிப்பெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஏன்னா நம்ம கோங்கரா சிக்கன்றதுனால இதில் தனி தாளிப்பெல்லாம் தேவைப்படாது. நம்ம மசாலா ஐட்டமோட ஆட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ கீரை வந்து இந்த சைடில் நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வெந்துருங்க. அதனால வந்து நான் கவனமாக நீங்கள் பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கீரை வெந்தோன்னே தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இங்கே வந்து நம்மளுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆனியன் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனியன் நல்லா வறுபட்டதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விடணும். இல்லைன்னா வந்து அந்த ஸ்மெல் வந்து தனியாக தெரியும், நல்லா இருக்காது. ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ வந்து ஒரே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணால் போதும் 1/2 kg சிக்கனுக்கு. ஏன்னா வந்து நம்மளுக்கு கோங்கராலே புளிப்பு இருக்கும் இல்லையா? ஸோ டொமேட்டோ வேற புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அதனால ஸோ டொமேட்டோ வந்து நல்லா வதங்கணுங்கிறதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்போடு சேர்த்து நம்ம மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமே வீட்டிலேயே அரைச்ச சில்லி பவுடர் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கழுவி வச்சுருக்க சிக்கன் வந்து 1/2 kg இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் இதில் ஊற்றி வேக வைக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து இருக்கிற தண்ணியே வேக வச்சுருவேன் அப்படின்னா அதுவும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த இதிலே கூட சிக்கன் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இது வந்து வேகிற அளவுக்கு விட்டுருக்கேன். ஸோ எனக்கு உப்பு பத்தலைன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சரி பார்த்து எல்லா தேவையான உப்பு வந்து நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா ஊறி வரும். இல்லைன்னா தனியாக ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து சரியாக வராது. இப்போ வந்து இதை மூடி போட்டு நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கோங்கரா சிக்கன் வந்து ஒரு ட்ரை கிரேவியாக தான் ரெடி பண்ண போகிறோம்.